அண்மை செய்தி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வியை சந்தித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராபி இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெறக்கூடிய டெஸ்ட் தொடர்ல மிகவும் எதிர்பார்ப்புடைய, மிகவும் பரபரப்பாக நடைபெறக்கூடிய ஒரு டோர்னமெண்டாக பார்க்கப்படுகிறது. அந்த தொடர்ந்துடைய 4வது டெஸ்ட் போட்டி, அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் என அழைக்கும் அந்த டெஸ்ட் போட்டி துவக்கத்திலிருந்தே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. பார்டர் கவாஸ்கர் டிராபியை பொறுத்தவரையில முதல் ஆட்டத்தை ஆஸ்திரேலிய அணி தோல்வி பெற்றிருந்தாலும் 4வது போட்டியின் முடிவுல 2-1 என்ற கணக்குல இந்த தொடரை முன்னிலை வகிக்கின்றனர். ஒரு போட்டி டிரா ஆகப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் 5வது போட்டிக்கான முடிவுகளை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். முக்கியமாக இந்த 4வது டெஸ்ட் போட்டியின் ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது முதல்ல டாஸை வென்றது ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் முதல்ல 474 ரன்கள் குவித்திருந்தனர். தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 369 ரன்களை குவித்திருந்தது. இடையில ஸ்லெட்ஜிங் என்ற முறையில வீரர்களுக்கு இடையில காரசாரமான விவாதங்களும் அதே போல பரபரப்பான நிகழ்வுகளும் அரங்கேறியதை நம்மால பார்க்க முடிந்தது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் ஆடி 234 ரன்களை குவித்த ஆஸ்திரேலியா டார்கெட்டை இந்தியாவுக்கு செட் செய்தது. 340 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமாடிய நிலையில 155 ரன்கள் குவித்து இந்தியா மொத்தமாக ஆட்டமிழந்திருக்கிறது. அதிகபட்சமாக இந்தியா சார்பில் இளம் வீரர் எஸ்வி ஜெய்ஸ்வால் 208 பந்துகளை சந்தித்து 84 ரன்களை எடுத்திருக்கிறார். இதுதான் அதிகபட்ச ரன்னாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பார்டர் கவாஸ்கர் டிராபியை 2-1 என்ற கணக்குல ஆஸ்திரேலிய அணி முன்னிலை வகிக்கிறது. அடுத்த போட்டிக்காக இந்திய ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் களம் காண்கின்றனர். இந்த போட்டியின் போது ரோஹித் சர்மா இதுவரையில வெறும் 31 ரன்களை எடுத்திருக்கிறார் என்பது அவர் மீது இணையதளத்தில் பெரிதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளில் அவரது ஃபார்மிலிருந்து அவுட் ஆக ஆரம்பித்து விட்டார். அதாவது அவர் முன்பு போல விளையாட முடியவில்லை எனும் விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமர்சனங்களுக்கு இந்திய அணி பதிலடி தருமா? 2-2 என பார்டர் கவாஸ்கர் டிராபியை இந்திய அணி டிரா செய்யுமா, அல்லது நீண்ட வருடங்கள் கழித்து ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராபியை வெற்றிக்கான வழியாக அடுத்த போட்டி இருக்குமா என்று கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு, எதிர்பார்ப்பு இருக்கிறது.